நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சங்க முதலீட்டாளர்கள் மற்றும் பணம் மட்டுமே தேவை என்ற சங்கங்களுடைய முதலீட்டாளர்கள் அனைவருடைய மனநிலையும் குழப்பங்களும் செட்டில்மெண்ட் நடப்பதற்கான விஷயங்களில் தாமதம் ஏற்படும் என்ற ஒரு சில கலக்கங்களும் நிறைய வந்துவிட்டது. அவர்களை புரிய வைப்பதற்கு கொஞ்சம் சிரமமாகவே இருக்கிறது. ஏனென்றால் 2 ஆண்டு காலம் சங்கத்தில் எல்லோரும் EOW கம்ப்ளைண்ட் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த சூழ்நிலையில் கம்பெனியுடைய வார்த்தைகளை கேட்டு பல அமைப்புகள், பல சங்கங்கள், பல முதலீட்டாளர்கள் வழக்கு தொடர்ந்தால் பணம் வராது, கம்பெனி பேச்சை கேட்டால் பணம் வந்துவிடும் என்று பல கோணங்களில் அவர் மூளை செலவு செய்து கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் வைத்திருந்தார்கள். வழக்கு தொடர்ந்து 1.5 ஆண்டு காலம் வரை கம்ப்ளைண்ட் வாங்கி கொண்டிருந்தார்கள். அந்த 1.5 ஆண்டு காலம் கடைசியாக விளம்பரங்களும் கொடுத்தார்கள், செய்தித்தாள்களில் விளம்பரம் கொடுத்தார்கள். அதையெல்லாம் பார்த்துவிட்டு சுமார் சரிபகுதி மக்கள் பெட்டிஷன் கொடுத்து விட்டார்கள். அந்த பெட்டிஷன் 24,000 பெட்டிஷனாக வந்தது. அதற்கான சொத்துக்களையும் நிறுவனம் நாங்கள் கொடுக்கிறோம் என்று கொடுத்தார்கள். அதை வேல்யூவேஷன் செய்து 2,700 கோடி ரூபாய் வந்திருக்கின்றது கூறினார். மக்கள் மத்தியில் நமக்கு செட்டில்மெண்ட் ஆகிவிடும் என்ற மனநிலைவு வந்துவிட்டது. ஐயா பரதீன் சக்கரவர்த்தி சார் கூறியது போல் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள் நம்ம கைக்கு பணம் வந்துவிடும் என்று நம்பிக்கையுடன் இருந்தார்கள். இடையில் முதலீட்டாளர்கள் நிறைய பேர் இன்னும் கம்ப்ளைண்ட் கொடுக்கவில்லை. அவர்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்கு மிகவும் ஆவலாக இருக்கிறார் என்று EOW BP அவர்கள் கேட்டார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வழக்கறிஞர் சில பேரும் கேட்டுக்கொண்டார். அந்த அடிப்படையில் ஐயா நீதிபதி அவர்கள் இன்னும் ஒரு 15 நாள் நீங்கள் விளம்பரமும் கொடுத்து விடுங்கள், கடைசியாக வைத்துக்கொள்ளுங்கள், இதற்கு மேல் பெட்டிஷன் வந்தால் அதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம், அதை கட்டி வைத்து விடுங்கள், இந்த 15 நாளுக்குள் வரும் பெட்டிஷனை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று ஒரு ஆர்டர் பிறப்பித்தார். கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலம் பெட்டிஷன் வாங்கினார்கள். 1 ஆண்டு காலம் பெட்டிஷன் தொடர்ந்து வாங்கி கொண்டிருந்தார்கள். அதெல்லாம் சேர்த்து 24,000 பெட்டிஷன் மட்டுமே வந்து கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் 700 நாட்கள் பெட்டிஷன் வாங்கினார்கள். 700 நாட்களில் பெட்டிஷன் வாங்கியது வெறும் 24,000 பெட்டிஷன் மட்டுமே. ஆனால் தற்சமயம் நீதியரசர் கூறிய அடுத்த கணம் 15 நாளுக்குள் 45,600 கம்ப்ளைண்ட்டுகள் வந்துவிட்டது. அது எப்படி வந்தது? யார் கொடுத்தது? மக்களா, சங்கங்களா? செட்டில்மெண்ட்டை கெடுப்பதற்காகவே கம்பெனிக்கு சாதகமாக இயங்கிக் கொண்டிருந்த சங்கங்களா? யாருடையது? இதற்கு யார் பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது? அப்படி என்று நம்பிக்கையோடு சென்று கொண்டிருந்த மக்கள் நம்பிக்கை இழந்து கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அப்போ நிறுவனங்கள்
இந்த செட்டில்மெண்ட்டை கெடுப்பதற்காக நிறைய முயற்சிகள் செய்து கொண்டிருப்பதாக நிறைய பேர் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இது அவர்களுடைய செயல்பாடுகள் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து 100 ரூபாய் முதலீடு என்றால் அதை நாம் 30 ரூபாய் கொடுத்து சரி கட்ட வேண்டும். அந்த 30 ரூபாய் அவருடைய தொகையாக இருக்க வேண்டும். முதலீட்டாளர்களிடமிருந்து அருமையாக ஒரு கதைகளை சொல்லி ஒரு 70 ரூபாயை வாங்கி அதற்கு மேல் அவர்களிடம் இருக்கும் அந்த பாண்டையும் வாங்கி, உன் பாண்டு பிரகாரம் உனக்கு 30% மதிப்புள்ள இடத்தை கொடுத்து 70% பணமும் பெற்று இந்த பாண்டை இலவசமாக பெற்றுக்கொண்டு சென்ற செட்டில்மெண்ட்டை அவர்கள் மிகவும் விரும்புகிறார்கள். அதுபோல் இந்த செட்டில்மெண்ட்டில் அரசு தரப்பில் டிரான்ஸ்பேட் கோர்ட்டு மூலயமாக, ஐஓ மூலயமாக, நீதியரசரினுடைய தீர்வுகள் எங்கு வந்துவிடுமோ, அவர்களுக்கு 100% செட்டில்மெண்ட் கிடைத்துவிடுமோ என்ற மிகப்பெரிய நல்ல எண்ணம் கொண்ட தலைவர்கள் இந்த நல்ல செயலை செய்து கொண்டு உள்ளார்கள் என்பது மக்கள் மத்தியில் மிகவும் வருத்தத்தை உண்டாக்கிவிட்டது. இதற்கு ஒரு சிறு குறிப்பாக கூறுகிறேன். மருத்துவத்துறையில் எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்ட்டு ORSL அப்படின்ற ஒரு ட்ரிங்க்ஸ் 200-250 ml பேக்கெட், அதை குடித்தா ஹெல்த் எனர்ஜி வந்துடும். அது ஆப்பிள், ஆரஞ்சு இப்படி விரும்பி கொடுக்கிற கலரில், ஃப்ளவரில் ஆட் பண்ணி பேக் பண்ணி பெரிய மெடிக்கல்லேருந்து சின்ன மெடிக்கல் வரைக்கும் ORSL அந்த ட்ரிங்க்கு சேல் நடந்துட்டு இருந்தது. இது பல ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை ஒரு டாக்டர் சிவரஞ்சன் என்றவர் 8 ஆண்டுகளாக போராடி வழக்கு தொடுத்து, அந்த ட்ரிங்க்ஸில் மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிறது மக்களுக்கு, அதனால் இதை யாரும் குடிக்கக்கூடாது, இதற்கு உடனே தடை விதியுங்கள் என்று அந்த நிறுவனத்தை தடை விதித்து ஆர்டர் வாங்கிவிட்டார். அந்த நிறுவனத்தார் ஆர்டர் வாங்கின பிறகு திருப்பி கோர்ட்டை நாடுகிறார். அந்த கோர்ட்டில் அவர் வாதம் வைக்கிறார். என்னவென்று தெரியுங்களா? ஐயா, நான் 180 கோடிக்கு ப்ராடக்டை ரெடி பண்ணிட்டேங்க. அந்த ப்ராடக்டை நான் அப்படியே பேன் பண்ணால் எனக்கு 180 கோடி ரூபா லாஸ் ஆகிடுங்கய்யா. அதனால் அந்த ப்ராடக்டை மட்டும் நான் சேல் பண்ணிடுறேங்க, அதுக்கு மட்டும் எனக்கு ஆர்டர் கொடுங்கய்யா அப்படின்னு கேட்டிருக்கார். அது தீர்ப்பும் வழக்கறிஞர் கூறிவிட்டார், நீதிபதி கூறிவிட்டார். என்னவென்று, இந்த 180 கோடியையும் நீங்கள் விற்று தீர்த்துவிட்டு இந்த நிறுவனம் ப்ரொடக்ஷன் பண்ணுற விஷயத்தை நீங்கள் ஸ்டாப் செய்து கொள்ளலாம் என்று. இப்பொழுது பாதிப்பு யாருக்கென்றால், இந்த 180 கோடியை விற்று அவர்கள் பணத்தை பெற்று விடுவார்கள். அந்த 150 கோடிக்கு மதிப்புள்ள ட்ரிங்கை குடித்துவிட்டு எத்தனை மனிதர்கள் எவ்வளோ உடல்நிலை கோளாறுகள் ஆகி உயிரிழப்பார் என்று தெரியவில்லை. அதுபோல் இந்த செட்டில்மெண்ட்டை குலைப்பதற்காகவே இந்த 45,600 பெட்டிஷனர்கள் உள்ள வந்திருப்பார் என்றது மக்களின் மிக குழப்பமாக உள்ளது. ஆகையால் ஐயா நீதியரசர் அவர்களும் EOWயும் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் 64 பேர் உண்மையாக இருந்தால் அவர்களுக்கு முழுமையான செட்டில்மெண்ட்டை பெற்றுத் தருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று எங்களுடைய சங்க சார்பில் மனுக்களாக நாங்கள் கொடுக்கிறோம் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதுபோல் நீங்கள் யாரும் எந்த சூழ்நிலையும் மனவேதனைப்பட வேண்டாம். ஏனென்றால் இது எப்படி போனாலும்
வாதத்தின் அடிப்படையில் நம்முடைய முயற்சிகள், சங்கத்தினுடைய முயற்சிகள், முதலீட்டாளர்களின் முயற்சியில் முழுமையான தொகையை பெறுவதற்கான முயற்சிகள் நிறைய நல்லுள்ளங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அது கண்டிப்பாக வெற்றியடையும் என்பதை நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு சூழ்நிலையில் அடுத்த காணொளியை உங்களுக்கு சூழ்நிலை என்ன என்று தெரியப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.